ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்த கொஸ்டின் டிஸ்கஸ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். நியூட்டன் அவர் இயக்க விதிகள், ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் சிறப்பு சார்பியல் கொள்கை, மேரி கியூரி கதிரியக்கம், கெப்லர் கோள்களின் இயக்க விதிகள். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். அதோட ரியாக்டிவிட்டி வச்சு கேட்டிருக்காங்க. சோடியம், கால்சியம், மெக்னீஷியம், அலுமினியம். இது பாருங்கள். ஆப்பிள் ஆக்சாலிக் அமிலம் அப்படிங்கிறது தப்பு. வினிகர் அசிட்டிக் அமிலம், திராட்சை மாலிக் அமிலம் அப்படிங்கிறது தப்பு, தக்காளி தான் வரும். சிட்ரிக் அமிலம் அப்படிங்கிறது சிட்ரஸ் ஃப்ரூட்ஸ்க்கு வருது. சரிங்களா? அப்போ இதில் 2 மட்டும்தான் சரியாக இருக்குது. அடுத்தது பாருங்கள். ரைபோசோம் துணை அலகுகளை இணைக்க பயன்படும் கனிமம் எது அப்படின்னா மெக்னீஷியம். இதில் ஏலசித்தல் அப்படின்னா அதில் கரு உணவு அப்படிங்கிறது இல்லை. அதாவது எல்லோ பார்ட் இருக்கும் தெரியுமா முட்டையில், அது இல்லாதது ஏலசித்தல். இப்போது ஹியூமன் எக்ஸ்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த இதில் தான் வரும். அது போக இன்னும் நிறையா கேட்டகரிஸ் இருக்குது. அதில் பார்த்திங்கன்னா மைக்ரோ ஆர் ஒலிகோ அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் அந்த கரு உணவு அப்படிங்கிறது இருக்கும். இதுக்கு எக்ஸாம்பிள் சி ஆர்ச்சின்னு சொல்லலாம். அப்புறம் மீசோ, அதுக்கு அது என்னென்னா மாட்ரேட் அமௌண்ட்டில் இருக்கும். இதுக்கு எக்ஸாம்பிள் ஃப்ராகோட எக்ஸ் சொல்லலாம். மேக்ரோனால் அதிக அளவில் கரு உணவு இருக்கும். இதுக்கு எக்ஸாம்பிள் பேர்ட்ஸோடது சொல்லலாம். இதில் இன்னொரு 3 கேட்டகரி கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. இது என்னென்னா அந்த கரு உணவு அந்த முட்டையில் எந்த மாதிரி டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்கு அப்படிங்கிறத பொறுத்து இதை கேட்டகரைஸ் பண்ணுவாங்க. ஐசோ அப்படின்னா ஈவனாக டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்கும். டீலோ அப்படின்னா என்ன அப்படின்னா அன்ஈக்குவலாக டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்கும். சென்ட்ரோ அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்னென்னா சென்டரில் டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்கும். சரிங்களா? அடுத்தது பார்க்கலாம். வயது முதிரும் நிலையில் ஆண்களுக்கு எந்த சுரப்பி பெரிதாவதால் சிறுநீர் கழிப்பு பாதிப்படையும்? புரோஸ்டேட் சுரப்பி. பெருங்கடலில் சராசரி ஓர்பியத்தின் அளவு 35%. எந்த நகரங்கள் புற ரயில் போக்குவரத்திற்கு தனிப்பாதையை கொண்டுள்ளன? மும்பை, டெல்லி, கொல்கத்தா, சென்னை. நிலநடுக்கத்தின் போது மிக குறைவான பாதிப்பு ஏற்படும் மண்டலத்தில் இருக்கும் பகுதி தப்பான பீடபூமி. ரிப்பன் பிரபு தீர்மானம் 1882. 42வது அமெண்ட்மெண்ட் 1976. சுப்ரீம் கோர்ட். இந்திய உச்சநீதிமன்றம் அமைந்துள்ள இடம் புதுடில்லி. மைய ஊழல் தடுப்பு ஆணையரை நியமிப்பவர் யார் அப்படின்னா குடியரசுத் தலைவர். 52வது சட்டத்திருத்தம் 1985 கட்சி தாவல் தடை சட்டம். ராஜ்யசபாவின் 1/3 உறுப்பினர்கள் 2 ஆண்டுகளுக்கு ஒரு முறை ஓய்வு பெறுகின்றனர். மாநிலங்கள் அவையின் மொத்த உறுப்பினர்களின் எண்ணிக்கை 250. இதில் பார்த்தீங்கன்னா வரவு செலவு கூட்டத்தொடர் பிப்ரவரி, பருவகால கூட்டத்தொடர் பார்த்திங்கன்னா ஜூலை, பண மசோதா மக்களவை, குளிர்கால கூட்டத்தொடர் நவம்பர். டைசெல் அப்படிங்கிறது உயிரி பூங்கா. இந்தியாவின் ஏழ்மைக்கான மிக முக்கிய காரணம் மக்கள் தொகை அழுத்தம். இதில் எஃகு நிறுவனம் 1974 முதல் காகித ஆலை மேற்கு வங்காளங்கிறது கரெக்டு. தனியார் துறை இது பண்ணது 1991. சரிங்களா? அடுத்தது பாருங்கள். 12ஆம் ஐந்தாண்டு திட்டத்தின் வளர்ச்சி வீதம் 8%. அதெந்த ஓவியங்கள் இவர்களது காலத்தை சேர்ந்தது? சாத வாகனங்கள். சூஃபிசம் தோன்றிய நாடு ஈரான். பேட்டில் ஆஃப் கன்வா 1527, காக்ரா 1529, சவுசா 1839, கன்னௌசி 1540. மாலிகாப்பூர் மதுரையை வந்திருந்தது 1311. பாண்டியர்களின் முக்கிய இறக்குமதி குதிரை. தனது அரசியல் தந்திரத்திற்காக சாணக்கியர் என போற்றப்படுபவர் சி ராஜகோபாலாச்சாரியார். சி.என். அண்ணாதுரை அவர்களுக்கு எந்த பல்கலைக்கழகம் முனைவர் பட்டம் வழங்கியது அப்படின்னா அண்ணாமலை பல்கலைக்கழகம். 1908 திருநெல்வேலியில் நடைபெற்ற கழகத்திற்கு வ.உ.சிக்கு உதவியாக இருந்தவர் சுப்பிரமணிய சிவா. வாஞ்சிநாதன் மணியாச்சி. வ.உ.சி தான் தூத்துக்குடி. அன்னிபெசன்ட் சென்னை, கொடிக்காத்த குமரன் திருப்பூர். லக்னோ ஒப்பந்தம் இது கால வரிசைப்படுத்த சொல்லியிருக்காங்க. சூரத் பிளவு 1905. அதுக்கப்புறம் தான் லக்னோ ஒப்பந்தம் போட்டிருப்பாங்க. அதுக்கப்புறமா 1922 சுயராஜ்ய கட்சி தொடங்கியிருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் லாகூர் காங்கிரஸ் கூட்டம் நடைபெற்றிருக்கும்.
காந்தியின் அரசியல் குருவாக கருதப்பட்டவர் கோபாலகிருஷ்ண கோகலே. 1817 டேவிட் ஹேர் என்பவர் இணைந்து கல்கத்தா இந்து கல்லூரியை நிறுவியவர் யார் அப்படின்னா ராஜாராம் மோகன் ராய். இந்திய விண்வெளி கழகத்தின் தற்போதைய தலைவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ இருக்கிறவர் யார் அப்படின்னா நாராயணன். இந்தியாவின் மிகப்பெரிய காற்றாலை பண்ணை வந்து முப்பந்தல். எய்ம்ஸ் மருத்துவமனை தமிழ்நாட்டில் எங்கே அமைக்கப்பட உள்ளதுன்னா மதுரை. இன்னுமே அமைக்கப்படலை. அடுத்தது பாருங்கள், பின்வளை கோணம் கிடைக்கும் அப்படின்னா 60 டிகிரியோடைய பின்வளை கோணம் என்னன்னு கேட்டிருக்காங்க. 360லேருந்து 60 கழிச்சிருங்க, அப்போ 300. அடுத்தது பாருங்கள், அடுத்தடுத்து வரும் 3 எண்களின் கூடுதல்னு கொடுத்துருக்காங்க. இது நார்மலாகவே இது நம்பர்ஸை கூட்டி பாருங்கள், அதுலேயே ஆன்சர் கிடச்சிடும் நம்மளுக்கு. இப்போ ஃபர்ஸ்ட் பாருங்கள், 11 1ஆம் இலக்கத்தை கூட்டினோன்னா 8 வருது. இதில் 1ஆம் இலக்கத்தை கூட்டினோன்னா 5 வருது. இதில் 1ஆம் இலக்கத்தை கூட்டினோன்னா 12 வருது. இதில் வந்து 1 வருது. அப்போ ஆன்சர் என்ன? 5. ஒரு புள்ளி விவரத்தின் திட்ட விளக்கம் வந்து 1.6. அதை அப்படியே ஸ்கொயர் பண்ணிடுங்க. 2.56. ஆரம் வந்து 21 சென்டிமீட்டராம். பரப்பளவு வந்து 231ன்னு சொல்லியிருக்காங்களா. பை r² = 231. சரிங்களா? இப்போ இதை நம்ம சால்வ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஆன்சர் கிடச்சிடும். சால்வ் பண்ணலாமா? இப்போ 2ஆவதுல அடிக்கலாமா? ரெண்டு இது 1. இல்லை, 3ஆவது வாய்ப்பால் அடிப்போம். அப்போது ஒரு 3 3 இது 3 6 0. இப்படி தான் அடித்தோம் அப்படின்னா 7 இருக்கும். இந்த 7 இந்த 7 கட் பண்ணி விட்டுலாமா? அதுக்கப்புறமா 120 இருக்குது. மறுபடியும் 3ஆவது வாய்ப்பால் அடிப்போம். அப்போ இங்கே நமக்கு 7 இருக்குமா? இங்கே நம்மளுக்கு கட் பண்ணும்போது 40ங்கிறது கிடைக்கும். திரும்ப நம்ம இதை அடித்தோம் அப்படின்னா இங்கே 20 அப்படிங்கிறது இருக்கும். இப்போ நம்ம இதை இந்த 11 வச்சு இந்த நம்பரை அடிக்கலாம். அப்போ வந்து 21 அப்படிங்கிறது கிடைக்கும். 7 வச்சு அடித்தோன்னா 3. இது ரெண்டையும் பெருக்கிறணும். 60 டிகிரி. 30 பிஸ்கட்டுகள் இருக்கான். அது வந்து 15% பிஸ்கட்டுகள் தான் 30. அப்போ 15 கீழே போட்டு 100 மேலே போட்டுறணும். ஆன்சர் 200. அடுத்தது பாருங்கள், இதுக்கு எல்சிஎம் கேட்டிருக்காங்க. 12 15 எல்சிஎம் எவ்வளோ? 60. இது ரெண்டில் எது அதிகமான படியில் இருக்குது அப்படின்னா, அதாவது பவர் அதிகமாக இருக்குது அப்படின்னா x - 1/3. அதே போல் x + 2/2. அடுத்தது பாருங்கள், இதை அப்படியே ஆட் பண்ணிட்டு தான். ஆட் பண்ணுங்க பார்க்கலாம். 20 23 23 - 2 21 √3. இப்போ வந்து 224 இருக்கான். சரிங்களா? அந்த எண்ணோட 12 கூட்டுறாங்க. அதனால் நான் 112ன்னு எடுத்துக்கிறேன். இப்போ இதை அடித்தோம் அப்படின்னா 2 200 அப்படிங்கிறது தான் ஆன்சர். அடுத்தது பாருங்கள், 20% கொடுத்துருக்காங்க. நான் 20 a + b = 50 a - b அப்படி சொல்லி எடுத்துக்கிறேன். இந்த 0 0 கட் பண்ணிடலாம். ஃபுல்லாக மல்டிப்ளை பண்ணிடலாம். 2a + 2b = 5a - 5bன்னு வரும். ஒரே சைடு எடுத்துகிட்டு வந்தீங்க அப்படின்னா 7b = 3a அப்படிங்கிறது கிடைக்கும். நமக்கு a/b தான் கேட்டிருக்காங்க. ஆன்சர் வந்து 7:3. அடுத்தது பாருங்கள், ரேஷியோ கேட்டிருக்காங்க. இப்போ இதில் வந்து 90 மாணவர்கள் மொத்தமாக இருக்கிறாங்களாம். அதில் 15 குழந்தைகள் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க.
ஃபஸ்ட்டு வந்து ஆண்களை தான் கொடுத்து வச்சுருக்காங்க. பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு சதவீதத்தில் கொடுத்துருக்காங்க. இது ரெண்டையும் கூட்டணும் அப்படின்னா நம்மளுக்கு 55 அப்படிங்கிறது கிடைக்குது. அப்போ ஆண்கள் வந்து 45% பேர் இருப்பாங்க. அது போக அடுத்தது வந்து என்னது, பெண்கள் வந்து 40, குழந்தைகள் வந்து 15. இப்போ இதை வந்து நம்ம கட் பண்ணலாம், 5 டேபிள்லே கட் பண்ணலாம். அப்போ வந்து இங்கே 9 வரப்போகுது, இங்கே 8 வரப்போகுது, இங்கே 3 வரப்போகுது. சரிங்களா? அடுத்தது பாருங்கள், ஒரு அசல் மதிப்பு தெரியாது, ஆண்டும் வட்டி வீதமும் சமம் சொல்லியிருக்காங்க. ஸோ நான் அது ரெண்டையுமே 6ன்னு எடுத்துக்கிறேன். அது வந்து வட்டி வந்து எவ்வளோ மடங்குன்னு சொல்லியிருக்காங்க, 9/16 மடங்குன்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? இப்போ இந்த பியும் அடிச்சிடலாம். இங்கே எனக்கு r²/100 இருக்கிறதுனால நான் இப்படி எடுத்துக்கிறேன். இப்போ இதை வந்து இதையும் ஸ்கொயராக மாற்றி எழுதணும்னா இந்த மாதிரி மாற்றிக்கலாம். ஸ்கொயர் கட் ஆகிடும். இது மாதிரி 4 வந்து 2 டைம்ஸ் கட் பண்ணோம் அப்படின்னா 5, 2 அப்படிங்கிறது இருக்கும். இப்போது இதை இங்கே மல்டிப்ளை பண்ணோன்னா r = 15/2, தட் மீன்ஸ் 7.5. இப்போ 7.5% 7.5 வருடங்கள். அடுத்தது பாருங்கள், ஒரு குறிப்பிட்ட அசலானது 6 ஆண்டுகளில் 8,880 ஆகுதான். 4 ஆண்டில் 7,920 மாறுகிறது. அப்போது 2 வருஷத்தில் எவ்வளோவா மாறும் அப்படின்னா 2 வருஷத்தில் எவ்வளோ வட்டி கிடச்சிருக்கும், 960 ரூபா கிடச்சிருக்கும். சரிங்களா? இது வந்து 2 வருஷத்துக்கானது. அப்போ 4 வருஷத்துக்கு எவ்வளோ கிடச்சிருக்கும் அப்படின்னா 1,920 ரூபா கிடச்சிருக்கும். இப்போ இந்த மதிப்பை இதிலேருந்து கழிச்சிருங்க. அப்போ கழிச்சோன்னா ரிமைனிங் வந்து 6,000. அதுதான் வந்து அசல். அடுத்தது, மூலக்கூறுகளுக்கு இடையே உள்ள தொலைவு வந்து 10 ஆங்ஸ்ட்ராம். வளைவு பாதையில் கார் வந்து திரும்பும்போது டயருக்கும் சாலைக்கும் இடையே உள்ள விசை வந்து உராய்வு விசை. மின்காந்தங்களில் தேனிரும்பு கொண்டு உருவாக்கப்படுகின்றன. ஏனெனில் தேனிரும்பு அப்படிங்கிறது அதிக காந்த ஏற்பு திறனையும் குறைந்த மீத காந்த தூண்டலையும் உடையது. கட்டடங்களுக்கு வெள்ளையடிப்பதற்கு பயன்படும் கால்சியத்தின் சேர்மம் வந்து கால்சியம் ஹைட்ராக்சைடு. அனைத்து கரிம சேர்மங்களுக்கும் அடிப்படையான தனிமம் வந்து 14வது தொகுதி. கோரேபாசியின் பெண் பாலுறுப்பு வந்து நியூக்ளியோல். மழைக்கு பின் மண்வாசனை ஏற்பட காரணமான பூஞ்சை ஸ்ட்ரெப்டோமைசிஸ். உலகம் முழுவதும் கண்டறியப்பட்ட உயிரிய மிகை பல்வகமை இடங்களின் எண்ணிக்கை 25. கால ஆசர் லிஸ்மோனியா டோனாவனி. மத்திய பிரதேசத்தில் உள்ள பாலக்காட் சுரங்கத்தில் பின்வரும் எந்த கனிமம் வந்து எடுக்கப்படுதுன்னா காப்பர். வெப்பமண்டல பசுமை மாறா மலைக்காடுகளில் கருங்காலி மரம். பைன் மரம் வந்து அந்த குளிர் பிரதேசங்களில் தான் இருக்குது. சரிங்களா? அப்போ இது வந்து வெப்பமண்டல கிடையாது. மித வெப்பமண்டல இலையுதிர் காடுகள் மேற்கில் அப்படிங்கிறது கரெக்டு. எடுத்துக்காங்க, உலகிலேயே மிக நீளமான பிளவு பள்ளத்தாக்கு ஆப்பிரிக்காவில் உள்ள பெரும்பிளவு பள்ளத்தாக்கு. தமிழ்நாட்டின் பஞ்சாயத்து ராஜ் சட்டம் நான் இந்தியாவுக்குன்னு கேட்டால் தான் 1992, தமிழ்நாட்டுக்கு 1958. இந்திய அரசியலமைப்பில் சொத்துரிமை அடிப்படை உரிமையிலிருந்து நீக்கம் செய்யப்பட்ட சட்டத்திருத்தம் வந்து 44வது சட்டத்திருத்தம். இந்திய அரசியலமைப்பில் உள்ள அடிப்படை உரிமைகளின் எண்ணிக்கை 6. தேர்தல் ஆணைய நடைமுறையை வரிசைப்படுத்துதல் கொடுத்துருக்காங்க. மின்னணு வாக்குப்பதிவு, ராஜ்யசபா தேர்தல் சீர்திருத்தம், வெளிநாடு வாழ் இந்தியர் வாக்கு, தேர்தல் உச்சவரம்பு அதிகரிப்பு. இந்தியா நாடாளுமன்றம் ஈரவைகளை கொண்டதாகும். கீழவையாகவும் மக்களவையும் மேலவையாக மாநிலங்களவையும் உள்ளன. இரண்டும் சரி, இரண்டும் சரியான விளக்கம். கூட்டாட்சி முறை அப்படிங்கிறது இதில் எது தவறானதுன்னு கேட்டிருக்காங்க. கூட்டாட்சி முறைக்கு மத்திய அரசோட உயரிய தன்மை அப்படிங்கிறது தவறானது. எழுதப்பட்ட அரசியலமைப்பு விதிமுறைகள் நூல் வடிவில் உள்ளது அப்படிங்கிறது கரெக்டு. நாடாளுமன்ற முறை அரசாங்கம், மக்களவை, மாநிலங்களவை, சமத்துவ உரிமை, அடிப்படை உரிமை கரெக்டு. அடுத்தது பாருங்கள், சாகுபடி பகுதிகளில் கிட்டத்தட்ட 20% வந்து ஆழ்குழாய் கிணறும் மற்றும் தொட்டிகளும் தான் இருக்குது. நிதி ஆயோகத்தின் தலைவர் யார் அப்படின்னா பிரதம மந்திரி. 2011ஆம் ஆண்டு கணக்கெடுப்பின்படி மொத்த மக்கள் தொகையில் ஊரகத்தில் வாழும் மக்கள் தொகை வந்து 60%. பின்வரும் இணைகளை கருத்தில் கொள்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இரும்பு தொழிற்சாலை வந்து சேலம், சர்க்கரை தொழிற்சாலை வந்து மகாராஷ்டிரா.
அடுத்தது பாருங்கள், பாபர் வந்து பானிபட் போரில் வெற்றி பெற்றார். பீரங்கியை தான் அவர் பயன்படுத்தி வெற்றி பெற்றார். சரியான விளக்கம். ராசங்கதரா அப்படிங்கிற நூலை எழுதியவர் யாருன்னா ஜெகநாத பண்டிதர். இவரும் முகால் டைம்ஸில் இருந்தவர் தான். முதலாக எப்பொழுது லூதரன் சமய பரப்பாளர் தரங்கம்பாடிக்கு வருகிறார் அப்படின்னா கிபி 1706. கிருஷ்ணதேவராயரின் ஆட்சி காலம் வந்து 1509 to 1529. காயல் துறைமுகத்திற்கு இருமுறை வந்தவர் யார் அப்படின்னா மார்க்கோ போலோ. மானூர் கல்வெட்டு வந்து கிராம நிர்வாக முறையை பற்றி பேசுது. இது வந்து பார்த்திங்கன்னா பூனா ஒப்பந்தம் அப்படிங்கிறதும் ரெண்டாம் ரெட்டமேசி மாநாடு அப்படிங்கிறதும் மட்டும் தவறு, மற்ற ரெண்டும் கரெக்டு. தமிழ்நாட்டில் சுதேசி இயக்கம் தோன்றியது கரெக்டு. 1905 நடைபெற்ற வங்க பிரிவினையே அதற்கு காரணமாகும், கரெக்டு. 1907 சூரத் பிளவுக்கு பிறகு வஉசி மற்றும் மற்ற தலைவர்களால் தொடங்கப்பட்ட இச்சங்கம் வந்து எது அப்படின்னா சென்னை ஜன சங்கம். ஒத்துழையாமை இயக்கம் நடைபெற்று கொண்டிருந்த போது தமிழ்நாட்டின் காங்கிரஸ் தலைவராக இருந்தவர் ஈவி ராமசாமி. ராஜகோபாலாச்சாரியார், சாணக்கியர், காமராசர், அரசரை உருவாக்குவர், வ.உ. சிதம்பரனார், கப்பலோட்டிய தமிழன், பாரதியார், மங்காசி கவி. சுத்தி இயக்கம் தவறாக பொருத்தப்பட்டுள்ளது. சுத்தி இயக்கம் சுவாமி தயானந்த சரஸ்வதி கரெக்டு. ஐயாவளி வைகுண்ட சாமிகள் கரெக்டு. ராமகிருஷ்ண இயக்கம் வந்து இவர் இல்லை, யார் நம்ம விவேகானந்தர் தான் பண்ணியிருக்காரு. நாம்தார் இயக்கம் பாபா ராம்சிங் அப்படிங்கிறது கரெக்டு தான். அடுத்தது பாருங்கள், சரியாக பொருத்தப்பட்டுள்ளது எதுன்னு கேட்டிருக்காங்க. ஆரிய சமாஜம் யார்? தயானந்த சரஸ்வதி வருவார். வடலூரில் வந்து இது யார் வருவாங்க? ராமகிருஷ்ணரில் இவர் சுவாமி தயானந்த மாற்றி சொல்கிறேன். ஆரிய சமாஜம் வடலூர் வராது, ஓகேங்களா. இது பிரம்மஞான சபை நியூயார்க் அமெரிக்கா கரெக்டு தான். சமரச சுத்த சன்மார்க்க சங்கம் இது வந்து இங்கே ஆரம்பிக்கப்படுது, இது தப்பு. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா சத்யசோதக் சமாஜ் அப்படிங்கிறது பூனாவில் ஆரம்பிச்சிருக்காங்க, ஸோ அதுவும் தப்பு. அடுத்தது பாருங்கள், கிழக்கு கடற்கரையில் காணப்படும் பின்வரும் துறைமுகங்களை வடக்கிலிருந்து தெற்காக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கொல்கத்தா, ஹால்டியா, பாரதி, விசாகப்பட்டினம். தேசிய தொலை நுண்ணுணர்வு மையம் அமைந்துள்ள இடம் வந்து ஹைதராபாத். உழைக்கும் பெண்களுக்காக அம்மா இருசக்கர வாகன திட்டத்திற்காக தமிழக அரசால் எவ்வளவு சதவீதம் மானியமாக வழங்கப்படுகிறது? 50%. குழந்தை தொழிலாளர் முறை எதிர்ப்பு தினமாக கொண்டாடப்படுவது ஜூன் 12. இது இப்போ பார்த்தீங்கன்னா இதை சால்வ் பண்ணலாம். இதை 48/12 9/8 இன்ட்டு 4/3 வகுத்தல் 3/4 இன்ட்டு 2/3 எடுத்துக்கலாம். இதை கட் பண்ணிடலாம். அப்புறம் நமக்கு ரிமைனிங் வந்து 4/12 அப்படிங்கிறது கிடைக்கும். அடுத்தது பாருங்கள், ஒரு புள்ளி உருவத்தின் மாறுபாட்டுக்குழு 18 மற்றும் திட்ட விளக்கம் 3.42 எனில் அதன் கூட்டு சராசரி வந்து 19. பாருங்கள், இதில் 5க்கு 3, அப்போ 5க்கு 3 சதவீதத்தில் கேட்டிருக்கனால 100 போட்டுக்கலாம், அப்போ 60%. அடுத்தது பாருங்கள், இது ஃபார்முலா அப்படியே டைரக்ட் ஃபார்முலா x³ + y³ இருக்குது கீழே. கீழே என்ன இருக்குன்னா x² - xy + y² அப்படிங்கிறது இருக்குது. இதோட ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை வந்து ஸ்பிட் பண்ணி எழுதணும்னா x + y இன்ட்டு x² - xy + y² அப்படிங்கிறது வரும். அப்போ இதுவும் கேன்சல் ஆகிட்டு இது மட்டும் இருக்கும். எக்ஸோட வேல்யூ 789, ஒயோட வேல்யூ 211, ஆட் பண்ணோன்னா 1000. இது பாருங்கள், இதுக்கு எல்சிஎம் கேட்டிருக்காங்க. 22 அப்படிங்கிறத வந்து நம்ம ஃபேக்டரைஸ் பண்ணோம்னா 2 × 11, 54 அப்படிங்கிறத ஃபேக்டரைஸ் பண்ணோம்னா 2 × 3/3 வருது. 108 ஃபேக்டரைஸ் பண்ணோம் அப்படின்னா 2/2 × 3/3 வருது. 1
35 ஃபேக்டரைஸ் பண்ணோம் அப்படின்னா 3 power 3 into 5 198 ஃபேக்டரைஸ் பண்ணோம் அப்படின்னா 2 into 3 power 2 into 11 வருது. இப்போ இதில் இருக்கிற காமன் டேர்ம்ஸ் எல்லாம் எடுத்து இது பண்ணோம் அப்படின்னா 2 square into 3 cube into 5 into 11 is equals to 5940. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். sum of reciprocal is 1/6 கொடுத்துருக்காங்க. that means 37/36. இது பண்ணோம் அப்படின்னா x square plus 1/x is equals to 6 இருக்குது. 37/6. அப்போ எக்ஸோட வேல்யூ என்ன 6. அப்போ அதோட தலைகீழி அப்படிங்கும்போது 1/6. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். 4% ஆண்டு வட்டி வீதப்படி 2 ஆண்டுகள். இதுக்கு சம் வந்து அசல் எடுத்து கொடுத்துருக்குற ஆப்ஷன் எடுத்து செக் பண்ணுவோம். 20,000 2 இயர்ஸ்க்குன்னு கொடுத்ததுனால ஒரு 4% அப்படின்னா 800 வரும். அதை 2வால் மல்டிப்ளை பண்ண 1600 இருக்கும். அதே மாதிரி ஒரு 800க்கு 4% அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 32 அப்படிங்கிறது வரும். அப்போ இந்த கூட்டு வட்டி கரெக்டாக வருது. அப்போ ஆன்சர் 20,000. அடுத்து பாருங்கள். ஒரு வேலையை ஏயும் பியும் சேர்ந்து 12 நாட்களில் முடிக்கிறாங்க. ஏ மட்டும் செஞ்சாங்க அப்படின்னா 20 நாள் ஆகும்னா அப்போ பி வந்து எவ்வளோன்னு கேட்டுக்காங்க. 1/12 - 1/20. இப்போ நம்ம எல்சிஎம் போட்டோம் அப்படின்னா எல்சிஎம் என்ன வரும்? எல்சிஎம் போட்டு கட் பண்ணோம் அப்படின்னா ஆன்சர் வந்து என்ன வரும்? 30 வருது. அடுத்தது பாருங்கள். கீழ்கண்டத்தில் எது தகா எண் அல்ல அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா 241 இருக்கு இல்லையா, அந்த ஆப்ஷனுக்கு ஸ்கொயர் ரூட் எடுங்க. அதாவது நியரஸ்ட்டு ஸ்கொயர் ரூட் எடுத்தோம்னா 225 அப்படிங்கிற நம்பருக்கு 15 அப்படிங்கிறது கிடைக்கும். தட் மீன்ஸ் 15 விட சின்னதாக இருக்கிற பகா எண்களை இதை வச்சு செக் பண்ணணும். அப்படி செக் பண்ணோம் அப்படின்னா இது ஒரு ப்ரைம் நம்பர். அதே மாதிரி எல்லா நம்பரையும் செக் பண்ணும்போது இப்போ 391 அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நியர் நம்பர் வந்து 400ன்னு எடுத்துக்கலாம். அப்போ நியர்லி 20. அப்போ வந்து நியரஸ்ட்டு ப்ரைம் நம்பர் செக் பண்ணும்போது 19, 17 அப்படிங்கிறத செக் பண்ணலாம். இதில் 17ஆல் இது வந்து டிவைட் ஆகும். ஸோ இது வந்து ப்ரைம் நம்பர் கிடையாது. அடுத்தது பாருங்கள். 2/3 5 1/6 அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. அப்போது அதை வந்து நம்ம என்ன பண்ணிடணும், சால்வ் பண்ணி இருக்கும்போது என்ன வரும் அப்படின்னா 5 6 are 30, 30 + 1 31/6 minus 35/8 அப்படிங்கிறது வரும். இதுக்கு நம்ம எல்சிஎம் போட்டோம்னா 24. இதில் நம்ம மைனஸ் பண்ணோம் அப்படின்னா 19 அப்படிங்கிறது இருக்கும். இன்ட்டு 2/3 ஆல்ரெடி இருக்குது. இதை வச்சு கட் பண்ணோம் அப்படின்னா 19/36. அடுத்தது பாருங்கள். இதோட ஃபார்முலா என்னென்னா k × k + 1/2 the whole square is equals to 6084 அப்படிங்கிறது எதோட ஸ்கொயர் ரூட் அப்படின்னு பார்த்தோன்னா 78ஓட ஸ்கொயர் தான் வந்து அது. அப்போ இந்த ஸ்கொயரை கட் பண்ணிடலாம். இது இங்கே மல்டிப்ளை பண்ணோன்னா கேயோட வேல்யூ வந்து k × k + 1ஓட வேல்யூ வந்து 156ன்னு இருக்குது. அப்போ நம்மளுக்கு வந்து 12 × 13 போட்டோம் அப்படின்னா 156 கிடைக்கும். இதில் சின்ன நம்பர் வந்து 12. அப்போ பிஏ தான் ஆன்சர். அடுத்தது பாருங்கள். இப்படி வந்தாலே நம்ம என்ன பண்ணிடணும், இந்த மாதிரி கீழே போட்டுக்கோங்க. 5க்கும் 4க்கும் எல்சிஎம் பார்த்தோம் அப்படின்னா இங்கே 5ஆல் மல்டிப்ளை பண்ண வேண்டியிருக்கும், இங்கே 4ஆல் மல்டிப்ளை பண்ண வேண்டியிருக்கும். தட் மீன்ஸ் 8, 20 and 5. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். 8 பேர் ஒரு வேலையை 24 நாட்களில் முடிக்கிறாங்க அப்படின்னா 24 பேர் அந்த வேலையை எத்தனை நாட்களில் முடிப்பாங்க? 8 நாட்களில் முடிப்பாங்க. சரிங்களா? அவ்வளோதான். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.